உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். Kindly be seated. ஹல்லேலூயா, glory to God. ஆமேன். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. All are happy. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்ல சாட்சிகளை நம் மத்தியிலே கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய சபையில் வருகிற ஈஸ்டர் சண்டே அன்றைக்கு, ரெசரக்ஷன் சண்டே அன்றைக்கு பேப்டிசம் சர்வீஸ் உண்டு. இந்த பேப்டிசத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாக இந்த பேப்டிசம் கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எவ்ரி வெனஸ்டே 7:30 to 8 PM இந்த பேப்டிசம் கிளாஸ் உண்டு. இந்த பேப்டிசம் கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பேப்டிசம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே 4 members அருமையான நம்முடைய சபையினுடைய பிள்ளைகள் இந்த பேப்டிசம் கிளாஸிலே கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் யாராவது இதில் ஜாயின் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் இந்த பேப்டிசம் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். வருகிற ரெசரக்ஷன் சண்டே அன்றைக்கு டியூரிங் த டைம் ஆஃப் த மெசேஜ் டைமில் உங்களுக்காக இந்த பேப்டிசம் கொடுக்கப்படும். ஆமேன் ஆமேன். க்ளோரி டு காட். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் சீக்கிங் த லார்ட். கர்த்தரை தேடுகிறது. கர்த்தரை தேடுதல் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடுகிற ஒரு காரியம். ஒவ்வொரு நாள் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அவரை தேடும்போது நாம் அவரை பார்க்கலாம். அவரை தேடும்போது நாம் அவரை கண்டடையலாம். யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவரை தேட வேண்டும். தேடி நாம் விசாரித்து, ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உம்மை காண வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட நீங்கள் தேடுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை செய்வார். ஆச்சரியமானவைகளை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். நான் வாசித்த பகுதிகளிலே ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 Chronicles chapter 26 verse 5 வாசிக்கும்போது 2 நாளாகவும் 26வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தரிசனங்கள் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அவன் தேவனை தேடின நாட்களில் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். As long as sought the Lord, God made him prosper. God made him prosper. Talking about the king of Uzziah. உசியா ராஜாவுடைய நாட்களிலே நடைபெற்றதான காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உசியா கர்த்தரை தேடின போது அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவரை தேடும்போது உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அநேக வேளையிலே நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அவற்றை ஜெபத்தோடு கூட கொண்டு வரும்போது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய காரியங்களை கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறேன் ஐயா, உம்மை தேடுகிறேன் ஐயா, என் காரியத்தை வாய்க்க பண்ணும். ஒரு முறை ஒரு பாஸ்டரிடத்தில் ஒருவர் சர்ச் பிலீவர் சொன்னார், ஆண்டவரே நான் அநேக காரியங்களிலே பிரயாசப்படுகிறேன், அநேக காரியங்களை முடிக்க வேண்டும் நினைக்கிறேன், இந்த காரியங்களை செய்கிறேன், அந்த காரியங்களை செய்கிறேன், ஒன்றுமே சக்ஸஸ் இல்லை, எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறது. அப்பொழுது பாஸ்டர் கொடுத்த ஒரு சஜஷன், நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு முன்பாக ஜெபித்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், எனக்கு வாய்க்க பண்ணும் என்று ஜெபிக்கும்போது கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவ்விதமாகவே அந்த பிலீவர் ஜெபித்தார். ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த வேலைக்காக நான் காரியமாக ஜெபிக்கிறேன், கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று ஜெபித்த போது அவனுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியமாக இருந்தால், நீங்கள் பல காரியங்களை திட்டம் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூக்கு போடும் என்று பிளான் பண்ணலாம், அல்லது மிக முக்கியமான ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கலாம்,
அந்த காரியம் வாய்க்க பண்ண வேண்டுமென்றால் இந்த உசியா ராஜாவை போல நாம் தேவனை தேடும்போது, அவரை தேடும்போது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். as long as he sought the Lord, he made him prosper. நீங்கள் அவரை தேடும்போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த சாப்டரில் ராஜாவாகிய உசியாவை குறித்து எழுதப்படுகிறது. he became the king at the age of 16. ஒரு டீனேஜ், ஒரு யூத்தாக காணப்பட்ட ஒரு மனுஷன்தான் இந்த உசியா ராஜா. அவன் தகப்பன் மரித்த பிற்பாடு அவரை ராஜாவாக யூதா தேசத்துக்கு உருவாக்கினார்கள். அநேக ராஜாக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலிருந்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 கிங், 2 கிங், 1 கிரானிக்கல், 2 கிரானிக்கலில் நிறைய ராஜாக்களை குறித்து எழுதப்படுகிறது. The first king of Israel is Saul. We all know that, right? எல்லாருக்கும் தெரியும். முதலாவது ராஜாவாகிய சவுல். சவுலுக்கு ஏற்பாடு தாவீது ராஜாவாக மாற்றப்பட்டார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டார். தேவனுக்கு ஏற்றவனாய் காணப்பட்டபடினாலே தாவீதுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தாவீதுக்கு பிற்பாடு அவருடைய மகன் சாலோமன் ராஜாவாக வந்தார். சாலோமுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களினாலும் எல்லா விதமான ஞானத்தினாலும் அவனை நிரப்பினார். ராஜாவாகிய சாலோமன் எல்லா விதத்திலும் நிரம்பி காணப்படார். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அண்ட் அகெயின் சாலோமனுக்கு பிற்பாடு த கிங்டம் டிவைடட் இன்டு 2 parts. 2 விதமாக பிரிந்தது. அவருடைய மகனாகிய ரெகோபயாம், அனதர் கிங்காக யெரோபெயாம் ராஜாவாக வந்தார். இந்த ரெகோபெயாம் யூதா தேசத்துக்கு ராஜாவாகவும், யெரோபெயாம் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாகவும் மாறினார்கள். சவுத் அண்ட் நார்த்தாக 2 கிங்டமாக பிரிந்தது. இந்த கிரானிக்கல்ஸ், இந்த நாளாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் யூதா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யூதா ராஜாக்களின் காலத்திலே நடைபெற்ற சம்பவங்களை கர்த்தர் அந்த ராஜாக்களோடு கூட எவ்விதமாக பேசினார், அவர்கள் எவ்விதமாய் வாய்க்க பண்ணினார், நடத்தினார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த யூதா ராஜாக்களை குறித்த நடபடிகள் தான் இந்த நாளாகமம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நாம் வாசித்ததான இந்த புஸ்தகத்திலும் கூட உசியா ராஜா, யூதாவின் ராஜாவாகிய உசியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ராஜாக்களிலும் ஒரு அப்சைட் டவுன் உண்டு. அவர்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரை தேடாமல் பின்வாங்கி போகிறார்களோ, பேக்ஸ்லைடராக மாறுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை தேடுகிறோமோ, மனப்பூர்வமாக அவரை தேடி நாம் வருகிறோமோ, அப்பொழுது அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். எப்பொழுதெல்லாம் அவரை தேடாமல் நம்ம சுய பலத்தை நம்பி, சுய பலனை நம்பி நாம் காரியங்களை நடப்பிக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தருடைய உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. எனவே நாம் கர்த்தருடைய நாட்கள், இந்த நாட்களிலே எப்பொழுதும் எதை செய்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் அவரை தேடி விசாரித்து அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த உசியா ராஜாவுடைய நாட்களிலும் அவருடைய காலங்களில் 2 விதமான காரியங்கள் காணப்படும். ஒன்று, கர்த்தரை தேடுகிற சம்பவம் ஏற்படுகிறது. இன்னொரு நாட்களிலே அவன் கர்த்தரை தேடாத நாட்கள் காணப்படுகிறது. அப்போ அவன் மிகவும் சோர்வடைந்து போகிறான், பலனடைந்து பலவீனமாக மாறிவிடுகிறான். நாம் எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். கிங் ஆசா சொல்லும்போது சொல்லுகிறார், இஃப் காட் இஸ் இஃப் யூ சீக் த லார்ட், காட் வில் பி ஃபவுண்ட் ஃபார் பை அஸ். அவர் நம்மோடு கூட வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அவரை தேடும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த நாட்களிலே நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அநேக வசனங்களை இது குறித்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம்
8வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கும்போது, த புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 8 verse 23 வாசிக்கும்போது, தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவர்களுடைய வல்லமையும் அவர்களுடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். நாம் அவரை விட்டு விலகும்போது அவர் நம்மை விட்டு விலகி விடுகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் சேருகிறோமோ அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதா இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சாம் நம்பர் 34 verse 10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஆமேன். தேங்க்யூ பிரதர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கும். கர்த்தரை நாம் தேடிக்கொண்டே இருக்கும்போது அவரை தேடுகிறவர்களுக்கு உங்களுக்கு எந்த காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர்கள் ஒருபோதும் குறைவடவாத காணப்படும். கர்த்தரை நாம் எப்பொழுதும் தேட வேண்டும். சீக் யூ ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட். இயேசுவானவர் இதைத்தான் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில், மேத்யூ சாப்டர் 6 verse 33 வாசிக்கும் போது இங்கே வசனம் சொல்கிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரை தேடும்போது, அவருடைய சமூகத்தை நாடும்போது, அவர் அண்டையிலே நாம் வரும்போது அவர் எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். முதலாவது தேவனை நோக்கி நாம் தேட வேண்டும். அவரை நோக்கி தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். இந்த ராஜாக்களின் நாட்களிலே அநேக ராஜாக்கள் தேவனை தேடினார்கள். சில ராஜாக்கள் பொல்லாங்கானவைகளை நடப்பித்தார்கள், விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். ஆனால் எந்த ராஜாக்களெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் அந்த தாவீதின் கல்லறையிலே வைக்கப்பட்டார்கள். தேவனை தேடாத ராஜாக்கள் மரித்த பிற்பாடு அவர்கள் அந்த தாவீதுடைய கல்லறை தோட்டத்திலே அவர்கள் வைக்கப்படவில்லை. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை தேடுகிறோமோ அவர் நம்முடைய ஜனங்களை, கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும், அந்த அரசாங்கமானது ஒரு சமாதானத்தோடு கூட காணப்படுகிறது. ராஜாக்கள் தேவனை தேடினார்கள், ஆசாரியர்கள் தேவனை தேடினார்கள். இங்கே ஆசா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும்போது 2 Chronicle சாப்டர் 15 verse 15 வாசிக்கும்போது 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் இங்கே ராஜாவாகி ஆசா ஒரு ஆணை இடுகிறார். ஜனங்கள் எல்லாரும் இந்த ஆணையை குறித்து, இந்த ஆர்டரை குறித்து மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் கூட ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் கூட கர்த்தரை அந்த ஜனங்கள் தேடினார்கள். தேசத்தின் எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். நாம் அவரை தேடும்போது நம்முடைய சரௌண்டிங்ஸ் எல்லாவற்றையும் அவர் சமாதானத்தினால் நடத்தி நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். நெருக்கப்படுகிற வேளையிலே, தீங்கின் நாட்களிலே நாம் கர்த்தரை தேட வேண்டும். அவரை கெட்டு சேர வேண்டும். கர்த்தரால் இல்லாமல் வேறு ஒருவரால் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவரை மாத்திரம், அவருடைய பாதத்தை மாத்திரம் நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் எனக்கு துணை செய்ய முடியும், எந்த மனுஷராலும் உதவி செய்ய முடியாது, நீர் மாத்திரம் எனக்கு உதவி செய்யும் என்று அன்றைக்கு ராஜாக்களுடைய அந்த தேசத்தினுடைய எல்லா ஜனங்களையும் உறுதியாக அவரை பற்றி பிடித்தார்கள். தேசத்திலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டார், இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். சாலோமன் ராஜாவுடைய நாட்களிலே அவனவன் தன் திராட்சை செடியிலும் அத்தி மரத்து நிழலிலும் சமாதானமாக காணப்பட்டார்கள். கர்த்தரை தேடும்போது, அவரண்டையிலே நாம் வரும்போது, நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை, இளைப்பாறுதலை தர பண்ணுகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதைத்தான் செய்வார். அவரை தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை, சமாதானத்தை, அவர் மகிழ்ச்சி அவர் தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். The Lord God made him prosper. கர்த்தருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக செய்ய பண்ணுகிறவராயிருக்கிறார்.
ராஜாவாகிய தாவீது தன்னுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய எல்லா குமாரர்களையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் அழைத்து ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லிக் கொடுக்கிற கற்றுக் கொடுக்கிற காரியம் 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 28 verse 9 வாசிக்கும் போது 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலோமனை அழைத்து அவர் சொல்லுகிறார், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கூட நீ சேவிக்க வேண்டும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறவராயிருக்கிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். இது சாலமோனுக்கு தாவீது ராஜா கொடுத்த அருமையான ஒரு கட்டளை. நீ தேவனை தேட வேண்டும். 3 things very important in this scripture portion. Number 1, seek the Lord. Know the Lord. கர்த்தரை நாம் அறிவிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை நீ அறிய வேண்டும். அவரை உத்தம இருதயத்தோடும் கூட உற்சாக மனதோடும் கூட கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை அறியத்தக்க நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அவர் அளிக்கிறவராயிருக்கிறார். அவரை தேடும் போது, அவருடைய பிரசன்னத்தை உணரும் போது அவரை நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அறிய வேண்டும். ஐ நோ த லார்ட். யார் அவர்? எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் உயர்த்தப்பட்ட அவருடைய நாமம் எல்லா காரியங்களை வாய்க்க பண்ணுகிற நாமமுடையவராயிருக்கிறார். நம்ம அவரை தேடும் போது சாலமோனுக்கு தாவீது கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனை. ஆனால் சாலமோன் இந்த ஆலோசனைகளை கொஞ்ச காலம்தான் ஏற்றுக்கொண்டான். கடைசி நாட்களிலே அவன் பின்வாங்கி போய்விட்டான். கிறிஸ்துவில் பிரியமானுள்ளே, நாம் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நாம் அறிய வேண்டும். 2வது, உற்சாக மனதோடு கூட நாம் அவரை சேவிக்க வேண்டும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாவற்றையும் அறிகிறவராயிருக்கிறார். அவர் உங்கள் இருதயங்களை, உங்கள் இருதயத்தின் ஆழங்களை எல்லாவற்றையும் அறிகிறவராயிருக்கிறார். மனுஷர்கள் அறிய முடியாது. நம்முடைய மனதிலே காணப்படுகிற காரியங்கள், நம்முடைய மனதிலே காணப்படுகிற பாரங்கள், நாம் கர்த்தருக்காக செய்த அவருக்காக உழைத்த காரியங்கள் எல்லாம் அவர் மாத்திரமே அறிவார். மனுஷர் அறிய மாட்டார். அவருக்காக இத்தனை பாடுகளை பட்டோம், இந்த தேவனுக்காக, இந்த ஊழியத்திற்காக இத்தனை பாடுகளை நான் பட்டேன், இதை கர்த்தர் அறிகிறவராயிருக்கிறார். மனுஷன் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் ஒருவரே அறிகிறவராயிருக்கிறார். அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை தந்து உங்களை வழி நடத்துகிற வேண்டும். அவரை தேட வேண்டும், அவரை அறிய வேண்டும், அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் தேவனை தேடினான். கர்த்தரை தேடும்போது கர்த்தர், மகிமையின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். இது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோவான் எழுதுகிறார், தேவனாகிய கர்த்தர், மகிமையின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஈசாக்குக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார். ஈசாக்கை குறித்து வாசிக்கும்போது ஈசாக்கு தம்முடைய பயபக்திக்குரியவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரே, நீர் பயபக்திக்குரியவர், நீர் ஆராதனைக்குரியவர், நீர் பரிசுத்தமானவர், நீர் உன்னதமானவர், உம்மையன்றி எனக்கு வேறே தெய்வம் இல்லை. அவர் பயபக்தியோடு கூட ஈசாக்கு தேவனை ஆராதித்தான். இந்த பயபக்தியின் அனுபவம் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பயபக்தியோடு கூட தேவனை தேடின போது ஈசாக்கின் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஈசாக்கு விதை விதைத்தான், அது கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 7 மடங்கு அல்ல, அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். பயபக்திக்குரியவரை அவன் தொழுது கொண்டான். பயபக்திக்குரியவரை அவன் ஆராதித்தான். யாக்கோபை குறித்து வாசிக்கும்போது யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர், யாக்கோபு பெத்தேரிலே தேவனை முகமுகமாக தரிசித்தான்.
வானத்திலே ஒரு லேடர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த லேடர் அவனுடைய யாக்கோபுக்கு அருகாமையில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் காணப்பட்டார்கள். வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது. பெத்தேலிலே தேவனை முகமுகமாக தரிசித்தான் இந்த யாக்கோபு. தேவன் யாக்கோபோடு கூட பேசினார். பிதா யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 31 42 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஜெனிசஸ் சாப்டர் 31 verse 42 வாசிக்கும் போது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். இங்கே யாக்கோபு ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஈசாக்கின் தேவன், என் தகப்பனாரின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய கிராண்ட்ஃபாதரின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிடீர். தேவரீர் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரியிலே மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசினார். யாக்கோபோடு கூட தன்னுடைய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபு தேவனோடு கூட காணப்பட்டான். பெத்தேலிலே தேவனை தரிசித்தான். தேவன் அவனை வெறுமையாய் அனுப்பிவிடவில்லை, நிரப்பி அனுப்பினார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால் நிரப்பி அனுப்பினான். 12 புத்தர்களை பெற்றெடுத்தான். 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுத்தான். இஸ்ரவேல் என்றவனுடைய நாமமானது மாற்றப்பட்டது. எல்லா விதமான அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். அவன் கையின் காரியங்களை வாய்க்க பண்ணினார். கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட போது, ஜெபித்த போது, கர்த்தரை நோக்கி அவன் தேடின போது கர்த்தரின் காரியங்களை வாய்க்க பண்ணினார். உசியா ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபித்த போது அவன் காரியங்களை வாய்க்கப்படினார். நீங்களும் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, அவரிடத்திலே கிட்டி சேரும்போது, நெருங்கி வரும்போது கர்த்தர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் என்ற பிள்ளை ஆண்டான். சிறு வயதிலே பால் மறந்த இந்த குழந்தையானது ஏலியின் சமூகத்தில், இந்த டெம்பிளில் கொண்டு விடப்பட்டது. சாமுவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் சாமுவேலை குறித்து வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் சாப்டர் 3 verse 7ல், சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. சிறிய குழந்தையாயிருந்தான். சிறிய குழந்தை, பால் மறந்த குழந்தை தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் விடப்பட்டது. தேவனை குறித்து அவன் அறியாதவனாயிருந்தான். சிறிய குழந்தைகளுக்கு தெரியாது, அறியாதவனாய் காணப்பட்டான். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரை அவன் இன்னும் அறியாதவனாய் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வசனத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அவன் சிறுவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் தேவ சமூகத்திலே விடப்பட்டான். தேவ சமூகத்திலே அவன் ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆசாரியனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எந்த ஒரு மனுஷனும் ஆசாரியனுக்கு, ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்யும் போது கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஏலிக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சணநூலால் சைக்கப்பட்ட ஏபோத்தை தரித்து கொண்டு இந்த ஏலிக்கு முன்பாக நிறுத்தினான். தேவனுடைய ஊழியக்காரர்களை ஆனர் பண்ணும்போது, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும் போது, ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, அங்கே கர்த்தர் சாமுவேலை அங்கீகரித்தார். அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார். கர்த்தர் இதை சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் போது, சாமுவேலோ ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய எல்கானாவும் அவனுடைய தகப்பனும் தாயாகிய அன்னாளும் அவனை விட்டு சென்றார்கள். அவன் இங்கே தனி ஒரு மனிதனாக, சின்ன குழந்தை, ஏலிக்கு முன்பாக அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலிக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆனால் வசனம் சொல்கிறது, அவன் தேவனை அறியாதவனாய் இருந்தான். சாப்டர் 3ல் வரும்போது, 1 சாமுவேல் சாப்டர் 3 verse 7ல் வரும்போது மறுபடியும் வசனம் சொல்கிறது, சாமுவேல் இன்னும் தேவனை அறியாதவனாயிருந்தான். கர்த்தருடைய வசனம் அவனுக்கு இன்னமும் வெளிப்படவில்லை. இந்த சாப்டர் 3ல் ஒரு அருமையான டிஃப்ரெண்ட் காணப்படுகிறது.
ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இந்த இடத்துல வருது. லாஸ்ட் வேர்ஸில் பாருங்கள், 21வது வசனத்தில், 1 சாமுவேல் 3வது 21வது வசனத்தில் வாசிக்கும்போது, சாமுவேல் இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கும்போது, தேவனை அவன் அறிந்து கொள்ளுகிறான். தேவனை அவன் அறிந்து கொள்கிறான். 1 சாமுவேல் சாப்டர் 3 verse 21 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை அவன் அறிந்து கொண்டான். சீலோவிலே தரிசனம் கர்த்தர் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வசனத்தினாலே. சில வேளையிலே உங்களுக்கு தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசலாம். சில வேளையிலே சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசலாம். சில வேளை அவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசலாம். பல விதங்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசலாம். உங்களோடு கூட நிச்சயமாக பேசி இருப்பார். இந்த சாமுவேலோடு கூட, இந்த சாமுவேலாகிய இந்த பிள்ளையாண்டானோடு கூட கர்த்தர் எப்படி பேசினார்? அவருடைய வார்த்தையினாலே பேசினார். சிலோமிலே அவன் தேவனை தரிசிக்கிறான், தேவனை கண்டு கொள்ளுகிறான். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அவருடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். அந்த வசனம் அவனுக்கு திடப்படுத்துகிறது, வசனம் அவனை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், பல வருடங்களாக ஜெபிக்கிறேன், பல நாட்களாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு எந்த காரியங்களையும் வெளிப்படுத்தவில்லை. வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை வாசிக்கும்போது அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அந்த வசனமானது தேவனுடைய ஒரு வித்தாக காண, இட் இஸ் எ சீடு. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பீட்டர் சாப்டர் 1 verse 23 நாம் வாசிக்கிறோம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள், நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள். அழிவில்லாத வசனம். மற்ற காரியங்கள்லாம் உலகத்தில் அழிந்துவிடும். எந்த ஆப்ஜெக்ட் ஆனாலும் இந்த உலகத்தில் அழிந்துவிடும். அழியாத ஒன்று உண்டானால் அது தேவனுடைய வசனம். இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் எப்படி அழிவில்லாத தேவ வசனத்தினால் பிறந்தீர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். தேவன் மறுபடியுமாக உங்களை உயிர்ப்பித்தார். கர்த்தருடைய வசனம் உங்களை உயிர்ப்பித்துக்கிறது. இதுதான் பேதுரு எழுதுகிறார், தேவ வசனத்தினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். வசனம் ஜீவனுள்ள வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் இன்ஸ்கிரைப்டு பை த ஹோலி ஸ்பிரிட். உலக வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வசனங்களும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எழுதப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. இன்னொரு வார்த்தையில் நாம் வாசிக்கும்போது, ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய சரீரமாய் காணப்படுகிறது. இந்த வசனமானது உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, உங்களை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஹவு டு வி சீக் த லார்ட்? நாம் எப்படி தேவனை தேடுவது? சாமுவேல் தேவனை தேடினான், அவன் தேவனை கண்டு கொண்டான். ராஜாவாக யோசியா தேவனை தேடினான், அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவராயிருக்கிறார். அவரை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுகிறவராய். எப்படி தேட வேண்டும்? பல காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நாம் எப்படி தேட வேண்டும்? அதிகாலையில் நாம் தேட வேண்டும். அமைதியான சூழ்நிலையிலே நாம் தேட வேண்டும். ப்ரோவர்ஸ் சாப்டர் 8 verse 17 வாசிக்கும்போது, நீதிமொழியில் 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் அவரை தேடும்போது அதிகாலை வேளையிலே, அமைதியான ஒரு சூழ்நிலையிலே, எந்த மனுஷருடைய முகத்தையும் பார்ப்பதற்கு முன்பாக, எந்த காரியங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பாக அதிகாலையிலே அவரை நாம் தரிசிக்க வேண்டும். அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். Those who seek me diligently in the early morning who will find me. அவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் அவரை தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராயிருக்கிறார். நாம் அவரை தேடும்போது அவர் உங்களோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அவரை தேட வேண்டும். அவரை தேடும்போது அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராயிருக்கிறார்.
சில வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது, அதில் பாடும்போது, பாடல்களை பாடும்போது, வசனங்களை வாசிக்கும்போது, அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அந்த வசனம் உங்களுக்குள்ளாக வரும். அப்பொழுது நீங்கள் உடனடியாக ஜெபிக்க வேண்டும். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு டைமாய் காணப்படுகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்கதான ஒரு சமயமாக கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 55 verse 6 வாசிக்கும் போது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயம் உங்களுக்கு அவர் உருவாக்கி கொடுக்கிறார், அவர் சொல்லிக் கொடுக்கிறார். திஸ் இஸ் த ரைட் டைம், யூ நீட் டு சீக் த லார்ட். கர்த்தரை தேடுங்கள் என்று அவர் சொல்லும்போது இம்மீடியட்டாக நாம் ஜெபிக்க வேண்டும். Do not reject the presence of God. அவர் ஒரு பிரசனத்தை கொடுக்கும்போது அவரை தேடி அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். கர்த்தரை அவர் கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள், கூப்பிடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராயிருக்கிறார். அதிகாலையில் நாம் தேட வேண்டும். வறண்டதும் விடாய்த்ததுமான பூமியில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது. சாம் நம்பர் 63 verse 1 வாசிக்கும் போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகத்தோடு கூட இருக்கிறது, என் மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது, என் இருதயம் உம்மை தேடுகிறது. நம்முடைய ஆத்துமாவும் முழுமையாக தேவனை ஒருமித்த மனதோடு கூட நாம் தேட வேண்டும், அவரை வாஞ்சிக்க வேண்டும். அவரை தேடும் போது நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். He is your God. அவர் உங்களுடைய தேவன். அவரை தேடும்போது அவர் உங்களோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார், அவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். 5வது சங்கீதம் 3வது வசனம் சொல்கிறது. சாங் நம்பர் 5 verse 3 வாசிக்கும் போது, கர்த்தாவே காலையிலே அதிகாலை வேளையிலே நீர் என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி நான் காத்து கொண்டிருப்பேன். அதிகாலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் வந்து நான் காத்து கொண்டிருப்பேன். தேவரீர் என் சத்தத்தை கேட்டருளுவீர். அவரை தேடும்போது வாஞ்சிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராயிருக்கிறார். என்றைக்கும் நீங்கள் தேடும்போது அதிகாலை வேளையிலே ஆத்துமாவிலே நாம் கலங்கினவர்களாக தேடும்போது, கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் கண்ணீரை கேட்டு உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராயிருக்கிறார். எந்த கண்ணீரையும் அவர் தூரமாக தள்ளி விடுகிறவர் அல்ல. கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு இரவும் பகலும் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கும் போது வேத வசனம் சொல்ற, அந்த நாட்களுக்கு பிற்பாடு, ஜெரமியா சாப்டர் 31 verse 33 வாசிக்கும் போது, அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு கூட பண்ண போகிற உடன்படிக்கை, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஸ்? அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அவர் தம்முடைய உடன்படிக்கைகளை, அவருடைய நியாய பிரமாணங்களை, அவருடைய வசனங்களை நம்முடைய இருதயத்திலே எழுதி வைக்கிறவராயிருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்கள், அவர் நம்முடைய தேவன். வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லையா? வெரி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். அவர் நமக்குள்ளாக வாசம், நம்முடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இருதயத்தில் ஒரு வார்த்தை எழுதப்படுமானால் அது மாறாததாய் காணப்படும். அது மறுபடியுமாக நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை இருதயத்தின் வார்த்தை, அவரால் எழுதப்பட்ட நியாய பிரமாணம், அது மாறாததாய் காணப்படுகிறது. கற்பலையில் எழுதப்பட்ட வசனங்களை பார்க்கிலும் உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்ட வசனமானது உறுதியாய் காணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் எழுதி அவர்களை தேவனாய் இருப்பார், அவருடைய ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்கள். அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தருகிறவராயிருக்கிறார். அவர் உங்கள் இருதயத்திலே, உங்கள் உள்ளத்திலே அவர் தமது ஆவியை கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார்.
எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், எசேக்கியேல் 36 26வது வசனத்தில், அவர் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைக்கிறார். அவருடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை உங்களுடைய இருதயத்தில், உங்கள் உள்ளத்தில் வைக்கிறவராயிருக்கிறார். உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கும், நியாயங்களை கைக்கொள்ளும், அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மாவும், நம்முடைய மாம்ச பிரகாரமான நம்முடைய சரீரமும் அவரை வாஞ்சித்து கதற வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யப்பா, என்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து போடும் ஆண்டவரே, உடைய கிருபையினால் எனக்கு இறங்கப்பா, என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, எனக்கு காரியத்தை வாய்க்கப்படணும். நான் சோர்ந்து போனேன் ஐயா, என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் என்ற இடத்துல வரும்போது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அதுவே நாம் செய்யத்தக்கதான நல்ல ஒரு ஆராதனையாய் காணப்படுகிறது. அதுவே நாம் செய்யத்தக்கதான நல்ல ஒரு ஜபமாய் காணப்படுகிறது. நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவரை கண்டடைவீர்கள். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் எழுதுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படுகிறது. இங்கே பவுல் எழுதும்போது 2 காரியங்கள் எழுத, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நாம் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான ஒரு நல்ல ஆராதனையாய் காணப்படுகிறது. ஆவி, ஆத்துமா, சரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவரை தேட வேண்டும். தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், seek ye first the kingdom of God and all things shall be added unto you. நாம் அவரை தேடும்போது, முதலாவதுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் காண வேண்டும். யாராயிருந்தாலும் சரி, இன்று முதற்கொண்டு அவரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் உலகத்திலே சென்றுவிடும். பலவிதமான டிஃப்ரென்ஸ் ஆஃப் காரியங்களை வரும். ஆனால் ஒருமுகப்படுத்தி நாம் கர்த்தரை தேடும்போது அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? Let's all stand.